ఒరైజనాల్ ఇది చెడు కొలెస్ట్రాల్ ని తగ్గించి మంచి కొలెస్ట్రాల్ ని పెంచుతుంది. అత్తయ్య ఇవన్నీ మీకెలా తెలుసు? నేను డాక్టర్ కంటే తక్కువ ఏంటి? ఫ్రీడమ్ రైస్ బ్రాన్ ఆయిల్, ఇందులో 10,000 ppm కు పైగా ఒరైజనాల్ ఉంది. ఫిల్టర్ కాఫీ చల్లారిపోతుంది. బంజారా ప్రీమియం ఫిల్టర్ కాఫీ, డబుల్ ద ఫ్లేవర్. డబుల్ ఓకే. పుణ్యాంభోజ వికాసాయ పాపధ్వాంత క్షయాయ చ శ్రీమాన్ ఆవిరభూత్ భూమౌ రామానుజ దివాకరః తస్మై రామానుజార్యాయ నమః పరమయోగినే యశ్రుతి స్మృతి సూత్రాణాం అంతర్జ్వరమశీశమత్ యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మరుక్మ వ్యామోహతస్తదితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోస్స దయైకసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. శ్రీమాధవాంగ్రి జలజద్వయ నిత్యసేవా ప్రేమా విలాసయ పరాంకుశ పాదభక్తం కామాదిదోషహరమాత్మపదాశ్రితానాం రామానుజం యతిపతిం ప్రణమామి మూర్ధనా. பூமன்னுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னுமாற நடிபணிந்துய்ந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்தவி ராமானுஜன் சரணாரவிந்தன் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. நச்சேத் ராமானுஜேத்தேஷா சதுரா சதுரக்ஷரி காமவஸ்தாம் பிரபத்யந்தே ஜந்தவோ ஹந்தமாதிருஷா. ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பக்தர்கள் அனைவருடைய உஜ்ஜீவனத்துக்காக ஆதிசேஷனே பகவத் ராமானுஜராக அவதரித்தார். கலி கோலாகலத்தை எல்லாம் முடித்து உலகம் முழுவதும் ஸ்ரீமன் நாராயணனுடைய வைபவத்தை தெரிந்து கொண்டு அவன் திருவடிகளிலே சரணாகதி அனுஷ்டித்து பகவானுடைய நிருகேதுகமான கிருபையாலே முக்தி பெற வேண்டும். முக்தி பெறுவதற்கு யாருக்கும் தகுதி உண்டு. ஆசை இருக்குமானால் ஒருத்தன் முக்தி அடைகிறான். ஆசை இருக்கிற அனைவருமே தகுதி உள்ளவர்கள்தான். திவ்வதேசங்கள் தோறும் அடியார்கள் கைங்கரியம் செய்ய வேண்டும். ரிஷிகளைப் போலே ஏன் அவர்களுக்கும் மேலே ஆழ்வார்கள் எல்லாரும் பரமாச்சாரியர்கள். அவர்கள் அருளி செய்த 4000 திவ்ய பிரபந்தமே நமக்கு பரம பிரமாணம். ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம். இந்த அழகான கருத்துக்களை பூலோகத்தில் தெரிவிப்பதற்குத்தான் பகவத் ராமானுஜர் திருவவதாரம் செய்தார். ஓர் பிங்கள வருஷத்திலே சித்திர மாசத்தில் திருவாதிரை திருநக்ஷத்திரத்திலே சுவாமி ராமானுஜருடைய அவதாரம். ஆங்கில கணக்கின்படி 1017வது ஆண்டு சுவாமி அவதரித்தார். ஸ்ரீபெரும்புதூர் என்னும் திவ்ய கஷேத்திரத்திலே சித்திரையில் செய்ய திருவாதிரையில் ராமானுஜருடைய திருவவதாரம். ஆதிசேஷனேதான் சுவாமியாக அவதரித்தார். பகவானுக்கு தொண்டு புரிபவர்களுக்குள்ளே யார் முதல்வர் என்று கணக்கெடுத்தோமானால் ஆதிசேஷன். அனைத்து கைங்கரியங்களையும் செய்யும் அவர். சென்னால் குடையாம், இருந்தால் சிங்காதனமாம், நின்னால் மரவடியாம் என் ஆழ்வார் பாடியபடிக்கு ஒன்று மிச்சம் விடாமல் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித சகலவிதமான கைங்கரியங்களை செய்தவர் ஆதிசேஷன். நிவாச சையா ஆசன பாதுக அம்சுக உபதான வருஷ ஆதப வாரணாதிபிகி ஷரீர பேதைஹி தவ சேஷதாங்கதைஹி யதோச்சிதம் சேஷயிதீரிதே ஜனைஹி. பெருமான் நிற்க வேணும்னு ஆசைப்பட்டால், நடக்க வேணும்னு எண்ணம் கொண்டால், சயனிக்க வேணும்னு விருப்பப்பட்டால் ஓரொரு நிலையிலேயும் ஆதிசேஷன் கைங்கரியம் பண்ணுகிறார். அவர் புறப்பாடு கண்டொருளினால்
திருவரங்கேஸ்வருடைய வெண்கொற்ற குடையாக சேவை சாதிப்பார். பெருமான் அமர வேண்டுமென்னால் அவரே சிங்காதனமாக இருப்பார். அவன் சயனிப்பதற்கு சிறந்த பஞ்சனையாக 5 வைபவங்கள் நிறைந்த படுக்கையாக எழுந்துருளியிருப்பார். அவர் அணைக்க ஆசைப்பட்டால் புல்கும் அணையாக இருப்பார். அவர் உடுக்க விருப்பம் கொண்டால் உடுக்கும் பட்டாகவும் எழுந்துருளியிருப்பார். இப்படி என்னது எனையதுன்னு இல்லாமல் பகவானுக்கு அனைத்து கைங்கரியங்களையும் ஆதிசேஷன் பண்ணி வருவாராம். அப்ப தொண்டு புரிபவர்களுக்குள்ள சிறந்தவரார் என்று கேட்டால் ஆதிசேஷன் என்று முதல்ல விரல் விடுவா. சரி, அடுத்தவர் யார்? 2வது ஆதிசேஷன். 3வது ஆர்னு கேட்டா 3வது ஆதிசேஷன். 4வது ஆர்னு கேட்டா ஆதிசேஷன். 2ன்னு சொல்றதுக்கு மற்றொருத்தருக்கு பெருமை கிடையாது. மறுபடியும் சேஷனே சேஷனே சேஷத்தமுடையவர். அந்த ஆதிசேஷனுக்கு ஓரோரு யுகத்தில் பகவானுக்கு ஓரோரு விதத்தில் கைங்கரியம் பண்ண வேணும்னு ஆசை. நாம் எல்லாரும் முக்தி அடைந்த பிற்பாடு வைகுந்தத்தில் பகவானுக்கு கைங்கரியம் செய்வோம். அப்ப நம்ம என்னென்ன சரீரத்தை திருமேனியை எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறோமோ அத்தனை சரீரமும் நமக்கு கிடைக்குமா? அங்கு சென்ற பிற்பாடு இமான் லோகான் காமான் நீ காமரூப்யனு சஞ்சரன் ஏதத் சமகாயன் நாஸ்தே ஹாவு 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 என்று உபனிஷத்து கூறுகிறது. வைகுந்தத்துக்கு போன பிற்பாடு நம்ம ஒரு திருமேனியோடு இருக்கலாமா? 3 சரீரம் எடுத்துக்கலாம், 7 சரீரம் எடுத்துக்கலாம், 10 சரீரம் எடுத்துக்கலாம், 100 சரீரம் எடுத்துக்கலாம். ஆசைப்பட்ட சரீரங்களை எடுத்துக்கொண்டு விதவிதமான கைங்கரியம் பண்ணலாம். அப்படித்தான் ஆதிசேஷன் பகவானுக்கு எத்தனையோ கைங்கரியங்களை செய்தார். அனந்தனாக திருவனந்தாழ்வானாக முதல் யுகத்திலே தொண்டு புரிந்தார். அவருக்கே பகவான் ராமனாக அவதரிக்கும் போது அவனை பின்தொடர்ந்து சென்று கைங்கரிமணம் என் ஆசை ஏற்பட லக்ஷ்மணனாக திருவவதாரம் பண்ணினார். சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அணைந்தவனே அற்றவர்கள் கருமருந்தே அயோத்தியநகர் கதிபதியே கற்றவர்கள் தாம் வாழும் கணபுரத்தின் கருமணியே சித்தவதன் சொல்கொண்ட ஸ்ரீராமா தாலேலோ என்று குலசேகராழ்வார் திருக்கண்டபுரம் சபரி பெருமாளுக்காக கௌசல்லை ராமனுக்கு தாலாட்டு பாடினா போலே தொட்டிலிட்டா போல பாவனையில பாடியிருக்கார். சுற்றம் எல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே. அனைத்து ஊர் மக்களும் பின்தொடரும்படிக்கு ராமா நீ காட்டுக்கு சென்றாயேன்னு ஸ்லாகித்தார். நமக்கு சந்தேகம் வரும், ஒரு இலக்கு வந்தானே கூட சென்றான், சுற்றமெல்லாம் பின்தொடரான்னு ஆழ்வார் சொல்லியிருக்காரேன்னா பெரியவாச்சான்ல வியாக்கியானத்தில் எழுதுறார். அத்தனை பேரும் போய் எத்தனை கைங்கரியம் பண்ணிருப்பார்களோ அது அத்தனையும் இவன் ஒருத்தன் போய் செய்தான். ஆகையால் தான் லக்ஷ்மணனுக்கு தனிச்சிறப்பு. பாவஜேன தர்மஜேன கிருதஜேன ச லக்ஷ்மண துவயாபுத்திரேன தர்மாத்மா ந சம்பிருத்த பிதாமம. உன்னை தண்ணீர் பந்தல் வைக்குமா போலே லக்ஷ்மணா என் தந்தையார் வச்சுட்டு போயிருக்கார். ராமன் லக்ஷ்மணனை கட்டிண்டு கூறுகிறார், என் தந்தை மரித்தார் நான் நினைக்கவில்லை, நீ இனி இருக்கிறபடியால் அவர் இருந்து என்னென்ன பண்ணணுமோ அதுக்குத்தான் ஒன்ன வச்சுட்டு போயிருக்காரே, நீ இருக்கிற வரைக்கும் நசம்பிருத்த பிதாமம என் பிதா இறந்தார் என்கிற துக்கமே எனக்கு வரலை. இத்தனைக்கும் பிதா போயிட்டார்னு சித்திரகூடத்துல வந்து பரதன் செய்தி சொல்லுகிறான். அப்ப சீதையை கட்டிண்டு ராமன் அழறார், லக்ஷ்மணனை கட்டின்னு அழறார். மிருதஸ்தே ஸ்வசுரஹ பித்ராகீனோசி லக்ஷ்மண, லக்ஷ்மணா உன் தந்தை மரித்தார், சீதே உன் மாமனார் மரித்தார். சீதைக்கு புரியல, என் தந்தையார் மரித்தார்னு அழமாட்டேங்கிறான். லக்ஷ்மணா உன் தந்தை மரித்தார், சீதே உன் மாமனார் மரித்தார்னா அப்ப ராமனுக்கு தந்தையார் மரிக்கலையா? அதான் லக்ஷ்மணன் இருக்கிறாரே, அவர் இருக்கிற வரைக்கும் அனைத்து கைங்கரியங்களையும் செய்தான். பின்னாடியே செய்து ந தேவலோகாக்கிரமணம் நாமரத்வம் அகம்பிருணே, தேவலோகம் வேண்டாம் நாகபிருஷ்டம் வேண்டாம், ராமாவின் திருவடி கைங்கரியமே போரும் என்ன 2வது யுகத்தில் ராமனுக்கு கைங்கரியம் பண்ணினார். அவரே 3வது யுகத்தில் துவாபர யுகத்தில் கண்ணனெம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய பலராமனாக அவதரித்தார். ராமனுக்கு பின்னே பிறந்தார், கண்ணனுக்கு முன்னே பிறந்தார். அப்ப 3 யுகத்தில் ஆதிசேஷன் 3 உருவத்துல கைங்கரியம் பண்ணிட்டார். கலவு கஷ்டித் பவிஷ்யதி. இனி கலியுகத்தில் அந்த ஆதிசேஷன் யாராக பிறப்பார் என்கிற கேள்வி எழ அவரே இந்த பூவுலகம் அனைத்தும் வாழும்படியாக உய்ய ஒரே வழி உடையவர் திருவழி என்று நாம் எல்லாரும் கொண்டாடும்படியான உடையவர்
எம்பெருமானார், ராமானுஷர், இளையாழ்வார், கோதாகிரஜர், பாஷ்யகாரர் என்னென்ன திருநாமங்கள் உண்டோ அனைத்தும் படைத்த ராமானுஷராக திருவவதாரம் செய்தார். முதல் யுகத்தில் அனந்தன் ஆதிசேஷன், 2வது யுகத்தில் லக்ஷ்மணன், 3வது யுகத்தில் பலராமன், 4வது யுகத்தில் சுவாமி ராமானுஷராய் ஸ்ரீபெரும்புதூரில் திருவவதாரம் செய்தார். அப்ப ஆதிசேஷ அவதாரம்ங்கிறது ஓர் கருத்து. ஆதிசேஷனாக மட்டுமா பஞ்ச ஆயுதங்களுடைய சக்தியோடு அவதரித்தார். பெருமானுடைய சங்கம், சக்கரம், கதை, அசி என்று சொல்லப்படுகிற கத்தி, சிறந்த சார்ங்கம் என்னும் வில், இந்த 5 சேர்ந்து அடையார் கமல தளர்மகள் கள்வன் கையாழி என்னும் படையோடு நாந்தகமும் படர் தண்டும் புடையார் புடிசங்கமும் இந்த பூதலங்காப்பதற்கென்னுமிடையே ராமானுஷ முனியாயின. ராமானுஷ முனிவராக பகவான 5 ஆயுதங்களே பிறந்தார்கள். ஆதிசேஷனே பிறந்தார்னு ஒன்று, 5 ஆயுதங்களும் பிறந்தார்கள்னு மற்றொன்னு. அப்படி ராமானுஷர் பூவுலகத்திலே அவதரித்தவர் என்ன சாதித்தார்? அவருக்கு முன்னும் எத்தனையோ ஆச்சாரியர்கள் உண்டே, அவருக்கு பின்னும் பல ஆச்சாரியர்கள் உண்டே. ஸ்ரீ வேதாந்த தேசிகன் யதிராஜ சப்தத்தில ஆசிரியமான கருத்து சாதிக்கிறார். அமுனா தபனாதிசாயி பூம்னான் யதிராஜேன நிபத்த நாயக ஸ்ரீஹி மகதி குருபங்கி ஹார யட்டிஹி விபுதானாம் ஹிருதயங்கமா விபாதி. நாம் எல்லாரும் ஒரு குரு பரம்பர ஹாரத்தை கழுத்தில் போட்டுக்கொள்ள வேண்டும். நாயக ரத்னமாக நடு நாயக கல்ல போல ராமானுஷர் எழுந்துள்ளிருக்கிறார். அவருக்கு முன்னே பல ஆச்சாரியர்கள், பின்னே பல ஆச்சாரியர்கள். 2 புறத்தில் இருக்கும் ஆச்சாரியர்களுக்கும் சுவாமி சம்பந்தத்தாலே தான் ஏற்றம், திருவடி சம்பந்தத்தாலே சிஷ்யர்களுக்கு ஏற்றம்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா முன்னாடி இருக்கிறவாளுக்கு கூடவா சிஷ்யர்களால ஏற்றம் வரும்? ஆச்சாரியனால சிஷ்யனுக்கு வைபவம்னு கேள்விப்படுறோம். சிஷ்யனால ஆச்சாரியனுக்கு வைபவம் கிடைக்குமான்னா அந்த பெருமை ராமானுஷரையே சாரும். முற்பட்டோருக்கெல்லாம் சுவாமியினுடைய திருமுடி சம்பந்தத்தாலே ஏற்றம், பிற்பட்டோருக்கெல்லாம் சுவாமியினுடைய திருவடி சம்பந்தத்தாலே ஏற்றம். முற்பட்டோர் ராமானுஜருடைய திருமுடியை தங்கள் திருவடியால தீண்டிருப்பாரோ இல்லையோ. இப்ப நாதமுனிகளுடைய திருவடி, ஆளவந்தார் திருவடி, பெரிய நம்பிகள் திருவடி, இதெல்லாம் ராமானுஜருடைய தலையில பட்டுண்டே இருக்கும். அப்ப ராமானுஜருடைய திருமுடி சம்பந்தத்தாலே முற்பட்டவர்களுக்கு வாழ்ச்சி. அதே சமயத்தில் கூரத்தாழ்வானுக்கோ முதலியாண்டானுக்கோ எம்பாருக்கோ சோமாசி ஆண்டானுக்கோ வங்கிபுரத்து நம்பிக்கோ இவர்கள் அனைவருக்கும் சுவாமியினுடைய திருவடி சம்பந்தம். திருமுடி சம்பந்தத்தாலே முற்பட்டோருக்கு வாழ்ச்சி, திருவடி சம்பந்தத்தாலே பிற்பட்டோருக்கு வாழ்ச்சி. இப்படி முன்னும் பின்னும் உலகம் வாழ்வதற்காகவே சுவாமி திருவவதாரம் செய்தார். எத்தனையோ வேதாந்திகள் லோகத்தில் பிறந்திருக்கலாம், இவர் வெறும் வேதாந்தி அல்லர். இந்த சுவாமிக்கே இருந்த பெருமை. சுவாமி பகவான் ஸ்ரீமன் நாராயணன், அனைத்துலகுக்கும் முழுமுதற் கடவுள், அனைத்துக்கும் தனிக்கோல் செலுத்தும் சர்வ நியந்தா. அந்த ஸ்ரீமன் நாராயணனே புஷ்ப மண்டபத்திலும் தியாக மண்டபத்திலும் போக மண்டபத்திலுமாக அர்ச்சிராதி திவ்ய தேசங்கள், அர்ச்சிராதி மார்க்கத்தால நாம போகணும். சேவிச்சுக்கிறதுக்கு வழி அர்ச்சாமூர்த்தியை விக்கிரக ரூபத்துல சேவிச்சுக்கிறது தான் வழி. அதனால என்றோ இருந்த விபவங்களை பத்தி கவலைப்பட வேண்டாம். தியான மார்க்கத்திலும் யோக மார்க்கத்திலும் சிரமம் கொள்ள வேண்டாம். இதோ நம் கண் முன்னால் பெருமான் அழகான திருவுருவத்தோட விக்கிரக வடிவத்துல கோவில்தோறும் சேவை சாதிக்கிறார். அந்த பெருமானை சேவித்து அவனுக்கு கைங்கரியம் பண்ணி அவன் திருவடிகளே உபாயம் சொல்லி எளிய வாழ்க்கையை வாழ்வீர்களானால் யாருக்கும் முக்தி கிட்டும். இந்த உயர்ந்த கருத்தை சொல்றதுக்கு தான் சுவாமியினுடைய அவதாரம். பகவான் உண்டுன்னு சொல்லி எடுத்து அவனுடைய குணங்களை தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவனை எப்படி அடையணும்னு புரிஞ்சுக்கணும். அத்தனை பகவத் ராமானுஜர் தன்னுடைய அவதாரத்தின் போது செய்வதற்காக வந்தார். அப்ப வேதாந்திகளாக பலர் இருந்தாலும் அனைவரும் பெருமாளை அடையலாம். அதற்கு தகுதி எல்லாருக்கும் உண்டு. சுலபமான சரணாகதி பெருமானை மகிழ்விக்கிறது. அவனுடைய அன்பு ஒரு காரணத்தாலே வருவதல்ல, காரணத்தையே பற்றாத நிர்ஹேதுகமாக கருணை படைத்தவன் தான் பெருமான். எல்லாரும் வாருங்கோள், முக்தி பெருங்கோள், ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமென்னு பேசி வரம்பருத்தார் பின். உங்களுக்கு ஆசை இருந்தால் முக்தி உண்டு. ராமானுஜருக்கு முற்பட்ட ஆச்சாரியர்களுக்கு அனுவருத்தி பிரசன்னாச்சாரியர்கள்னு பேர். ராமானுஜர் இடத்திலிருந்து மற்ற பேருக்கு கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியர்கள்னு பேர். 2 பேர் ஞாபகம் வச்சுங்கோ. அனுவருத்தி பிரசன்னாச்சாரியர்கள், கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியர்கள். அனுவருத்தி பண்ணி அனுவர்த்தனம் பண்ணித்தான் அவளுக்கு கிருப வரும். ராமானுஜருக்கு முற்பட்ட வாழ்க்கெல்லாம் ரொம்ப நாள் நாம பட்டினி கிடந்தாலோ
ஒரு வருஷம் அவர்களிடத்துல கைங்கரியம் பண்ணாலோ எனக்கு கண்டிப்பா விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கு அப்படிங்கறத சிரமப்பட்டு நிரூபிச்சாதான் அவள்லாம் நமக்கு அர்த்தங்களை கொடுப்பா. அப்ப நிறைய கைங்கரியம் பண்ணணும், மெனக்கடணும், சிரமப்படணும், அப்படித்தான் அவள்கிட்ட வாங்க முடியும். ஆனா அதை அப்படியே ராமானுஜர் மாத்திட்டாராம். ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் ஏறார் எதிராசர் இவ்வுலகில். முன்னாடி இருக்கிறவர்கள் எல்லாம் ஓரான் வழி சம்பிரதாயத்துல உபதேசித்து வந்தார்கள். அவரவர்கள் நிறைய கைங்கரியத்தை பெற்றுக்கொண்டு சிரமப்படுத்தி கொடுத்தார்கள். ஏன்னா அவளுக்கு உயர்ந்த விஷயம் கண்ட பேர் கைக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம். மந்திரத்தை வெறும வாரி தெளிச்சிட முடியுமா? இப்போ ஒரு அணுசக்தி இருக்கு, அதை ஜாகிரதையா தான் அரசாங்கம் பாதுகாக்கும். அது இருந்தா எங்க வீட்டுல எல்லாம் உடனே ரொம்ப நன்னா விளக்கெறிய ஆரம்பிச்சிருமே. அணுசக்தி எங்கேயோ இருக்கிறது கட்டப்படுறதை விட நம்ம வீட்டுல கொஞ்சம் கொஞ்சம் ஆளாளுக்கு கோவில்ல சாயங்காலத்துல திருமால்வட பிரசாதத்துல சுண்டல் கொடுக்கிறா போலே எல்லாருக்கும் கொஞ்சம் அணுசக்தியை கொடுத்துட்டா அவரவர்கள் வீட்டுல பண்ணிக்கலாமான்னா அவ வீட்டுல என்ன அனர்த்தம் விளையுன்னு தெரியாது இல்லையோ. அணு ரொம்ப உயர்ந்ததுதான். அது நல்லவன் கையில் இருக்கும் வரைக்கும். அது தீயவனுடைய கைக்கு படுத்து அணு ஆபத்தானது. அதைத்தான் பெரியோர்கள்லாம் பார்த்து பார்த்து கண்ட பேரிடத்திலே திருமந்திரந்தயன் சரமஸ்லோகத்தை கொடுத்துடக்கூடாது. ஏன்னா அது அணுசக்தியை போலே ரொம்ப சுலபத்தை பெருமான பெற்றுக் கொடுக்கும். ஆனா தீயவர்கள் கையில படுத்து அதை தப்பானதுக்கு பிரயோகப்படுத்தினாள்னா வேண்டாம்னு மறைத்தார்கள். ஏன்னா மறைச்சான்னு சொன்னா அது அவர்கள் குற்றம் இல்லை, அதையும் நல்லத்தை நினைத்துத்தான் முற்பட்டோர் பண்ணியிருக்கா. இப்பேற்பட்ட ராமானுஜரையே திருக்கோட்டியூர் நம்பிகள் 18 தடவை திருக்கோட்டியூருக்கு நடத்தி திருமந்திரத்தையும் சரமஸ்லோகத்தையும் கொடுத்திருக்கணும்னால் அப்ப எவ்வளவு தூரம் பரீட்சை பண்ணி பார்த்திருக்கா தெரியுமா? வேதாந்த தேசிகன் ஞாச விம்சத்தின்னு பாடியிருக்கார். அதிலே தேசிகம் பூஷ்ணு ரீப்சேது. ஒரு ஆச்சாரியன் சிஷ்யனை தேடணும், சிஷ்யன் ஆச்சாரியனை தேடிக்கணும். சிஷ்யனை நிறைய பரீட்சை பண்ணித்தான் அந்த காலத்துல ஆச்சாரியர்கள்லாம் கொடுப்பார்கள். சுலபத்துல கொடுத்துட மாட்டா. தகுதி இருக்கா? இப்போ காலக்ஷேபம் கேட்கணும்னு வச்சுங்க, உங்களுக்கெல்லாம் ஸ்ரீபாஷ்யம் கேட்கணும்னு ஆசையா இருக்கு, பகவத் விஷயம் திருவாய்மொழி கேட்கணும்னு ஆசையா இருக்கு. சரி சொல்றேன்னு சொன்னா எல்லாரும் வருவா. ஆனா அந்த நாளா இருந்தா அப்படி சொல்லிட மாட்டான். முதல்ல சம்ஸ்கிருதம் முழுக்க படிச்சிருக்கியா? நியாயசாஸ்திரம் கரை கண்டாச்சா? வியாக்கரணம் தலைகீழ் பாடமா தெரியுமா? மீமாம்சைய அதிகரிச்சாச்சா? பூர்வ மீமாம்சை கத்து முடிச்சுனுட்டு பிரம்மசூத்திரத்தை கண்டபாடம் பண்ணியாச்சா? அதுக்கு முன்னாடி உபனிஷத் பாஷ்யத்தை நன்னா தெரிஞ்சுட்டாச்சா? உபனிஷத்துல இருக்கிற அர்த்தத்துல எங்கெங்க சந்தேகம்னு வந்துடுத்தா? இதெல்லாம் வந்தா ஸ்ரீபாஷ்யத்துக்கு உட்கார். அதுக்கப்புறம் காலக்ஷேபம்னுவா. இப்படி ஏதானும் என்று பேச ஆரம்பித்தால் சொல்லுபவரை தவிர வேற யாரும் கோட்டியில இருக்கவே மாட்டா. சொல்றவருக்கே ஆபத்து. அவருக்கு சற்றே பயம் வந்துடும். ஒத்துருமே இல்லைன்னா அவர் அப்ப யாருக்கு உட்காந்து சொல்லுவார்? இது என்னைக்கோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி சுவாமி தெரிஞ்சுட்டார். இனி இதை போல் தகுதி தேடினால் ஆள் கிடைக்க போவதில்லை. ஆகையால் தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுத்துடலாம் என்ன அவர் சொல்லியிருக்கணும் இல்லையோ? சொல்ல மாட்டார். தகுதி இல்லாதவர்களை மோட்சத்தை அனுப்புறதுக்கா சுவாமி பிறந்தார்? தகுதி இருக்கிறவாழத்தான் அனுப்ப போறார். ஆனா எது தகுதிங்கிறத மாற்றினார். இது நாள் வரைக்கும் தகுதி தர்க்கம் தெரியுமா, மீமாம்சை தெரியுமா, வியாக்கரணம் தெரியுமா, 1 மாசம் பட்னி கிடக்க முடியுமா, 2 மாசம் நம்ம துணி துவைத்து போட முடியுமா, கைங்கரியம் பண்ண முடியுமா, ஆச்சாரியன் திருமாளிகள் இருக்க முடியுமா, இதெல்லாம் முன்னாடி பரீட்சை. ஆனா ராமானுஜர் காலத்தில் அதையத்தனையும் தகுதியா வச்சுக்க வேண்டாம். ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமென்னு பேசி வரம்பறுத்தார். பின் ஒரு வரம்பு கட்டி வைத்திருந்தார்கள். இன்னாருக்குத்தான் வேதம், இணையாருக்குத்தான் சாஸ்திரம், இவர்கள் தான் மோட்சத்துக்கு போகலாம். அந்த வரம்பை அறுத்தார், பெரும் புரட்சி செய்தார். நல்ல புரட்சி செய்தாருங்கிறதுக்காக யார் யாரையோ வாசல்ல போறவாளை கூட்டு ரகசியத்திரயத்தை கொடுத்து வைகுந்தத்துக்கு அனுப்பிச்சு விட்டுட்டார் அப்படின்னு தப்பா நம்ம அர்த்தம் பண்ணக்கூடாது. பரமதத்துக்கு யார வேணவா அமைச்சிட முடியும்? அதுல எத்த அனுப்பலாம்? படிச்சவனுக்குத்தான் பரமதமா, பணக்காரனுக்கு பரமபரமானா? இல்ல இல்ல, ஆசை இருக்கிறவனுக்கு பரமதம். சுவாமி ஏற்படுத்தின உயர்ந்த சட்டம் அதுதான். நீ படிச்சிருக்கியா, பணக்காரனா, வித்வானா, 1 மாசம் பட்டினி கிடக்க முடியுமா? அதெல்லாம் சர்ச்சையே ஒதுக்கி வைப்போம். இறைவனுடைய திருவடிகளை அடையாமல் நாளை என்னால் தரிக்க முடியாது என்கிற ஆசை யாருக்கு ஏற்படுறதோ இனிமே இந்த பூலோகத்துல பிறக்க மாட்டேன், இந்த பிறவியின் இறுதியிலோ ஏன் இப்போதோ திருமால் திருவடிகளை அடைந்தே ஆகணும், நம்மால் இந்த சம்சாரத்தின் துன்பம் தாங்காது என்கிற ஆசை யாருக்கு வந்துடுச்சோ பரீட்சையை பண்ணாதே, அவனுக்கு உடனே அர்த்தத்தை கொடு, அவனுக்கு மோட்சத்தையும் பெற்றுக் கொடு. இதுதான் ஆச்சாரியர்களுக்கு ராமானுஜர் சொல்லி போந்தது. இதை விட ஒரு சிறந்த கருத்து கிடைக்க முடியுமா? கண்ட பேருக்கு கொடுத்துருன்னு அவர் சொல்லலை, யாருக்கு கொடுக்கணும்னா கஷ்டப்படுத்துன்னு அவன் சொல்லலை. பெருமான அடையணுங்கிற ஆசை இருக்கா? இப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு பரீட்சை தான்.
இத்தனை பேர் இந்த சன்னிதானம் முழுக்க உட்காண்டிருக்கோம் இல்லையோ, ராமானுஜர் நம் முன்னால் வந்து உங்கள ஆறாருக்கு வேணுமோ நான் மோட்சம் கொடுக்குறேன், ஒரே ஒரு பரீட்சைன்னு சொல்றாருன்னு வச்சுப்போம். நம்மெல்லாம் கேட்போம், நீ ஸ்ரீபாஷ்யத்தில் பகவத் விஷயத்துல பரீட்சை வைத்தாலாம் அடியவங்களுக்கு தெரியாது. வைக்கவே மாட்டார். அவர் என்ன வெறும சாஸ்திரத்தை கண்டபாடம் பண்ண சொல்றதுக்காக வந்தவர். அதை காட்டிலும் மிக உயர்ந்தது மோட்சம். முமுக்ஷுன்னு இந்த சம்பிரதாயத்துல சொல்லுவார். மோட்சத்துக்கு போகணுங்கிற ஆசை யாருக்கு இருக்கோ அவன் முமுக்ஷுன்னு சொன்னா எல்லாரும் நாங்கெல்லாம் முமுட்சுக்கள் விடுவோம். சரணாகதியை பண்ணிவிட்டோம், நாம் எல்லாரும் முமுட்சுக்கள். ஆனா மோட்சத்துல ஆசை இருக்கணும். எப்போதுமே எப்ப பெருமான் கொடுப்பாருங்கிற எண்ணம் இருக்கணும். அதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது மற்றதெல்லாம் புல்லுக்கு சமமாகத்தான் மனசுக்கு படணும். எந்தெந்த விஷயம் மோட்சத்துக்கு விரோதமா இருக்குமோ அந்த விரோத விஷயங்கள் இடத்துல போகவே கூடாது. இப்ப சுவாமி வந்து உங்கள பல பேருக்கு நான் கொடுக்கறதா இருக்கேன், பரீட்சை எழுதுறானால் சரி எழுதுறோன்னு சொல்லிடுவோம். அப்ப நான் ஒண்ணுமே கேட்க மாட்டார். அடையணுங்கிற துடிப்பு, ஆர்வம், ஆசை உங்கள்கிட்ட இருக்கா? பெருமாள் 4 நாள் கழிச்சு கொடுக்குறேன்னு சொன்னா ஆமாம்னு ஒத்துப்பிழா, இல்ல இப்பவே ஏன் கொடுக்கலன்னு கேட்பிழானால் சுவாமி ஒண்ணுதான் பார்ப்பார். 4 நாள் 40 நாள் கழித்து எதற்கு? நாளைக்கு நான் என்ன நல்லவன் ஆயிட போறேன், நீ நாளைக்கு என்ன புதுசா கருணையோட ஆயிட போறேன், இப்போதே கொடுத்துடலாமே என்று எவன் துடிக்கிறானோ கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ. எப்ப இனிமே பெருமாள் நம்மளை கூப்பிட்டுக்கு போறாரோ, ஏன் காலதாமதம் பண்ணுகிறார் என்கிற துடிப்பு யாருக்கு வந்துடுத்தோ அவன் ஆசை உடையவன். அந்த ஆசை உடையவன் அனைவருக்கும் பெருமானுடைய திருவடி உண்டு என்பதைத்தான் ராமானுஜர் திரும்ப திரும்ப வலியுறுத்தினார். இந்த விஷயத்தில் அவர் செய்தது பெரும் புரட்சி, அதுல சந்தேகம் இல்லை. அதுக்குன்னு நாம புரட்சின்னு விட்டு எத்தத்தையோ செய்தார் என்று தவறா சொல்லிட்டு இருக்க வேண்டாம். இதைத்தான் செய்தார். ஆசை அதிகாரம். ஏது அதிகாரம்னு கேட்டால் சாஸ்திரமோ பணமோ பட்டினியோ அதிகாரம் ஆக்காதே. பெருமானை அடைவதற்கு ஒரு துடிப்பு இருந்தால், ஆசை இருந்தால் குடித்து விடு. நம்மாழ்வார் 20 தடவை துடித்தார். இனி இனி என்று 20 கால் கூப்பிடும்னு நாயனார் சாதிக்கிறார். திருவிருத்தம் தானே ஆழ்வாருடைய முதல் பிரபந்தம். அதுல முதல் பாசுரத்துல துடிக்க ஆரம்பித்தார். பொய் நின்ன ஞானமும் பொல்லாவொழுக்கும் அழுக்குடம்பும் என் நின்ன நீர்மை இனியாமுறாமை இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய் என் நின்ன யோனியுமாய் பிறந்தாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. அடியனுடைய விண்ணப்பத்தை தேவரில் திருச்செவி சாய்க்கணும். இன்னின்னரீர்மை இனியாமுறாமை, இனிமே இந்த சம்சாரத்துல இருக்கிறதுக்கு முடியாது, மோட்சம் கொடுன்னு முதல்ல கதற ஆரம்பிச்சார். பெருமாள் உடனே கொடுத்திருக்கணும், கொடுக்கல. வைத்து 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 நம் போல்வாரை திருத்துவதற்காக பாசுரத்தை வாங்கினார் ஆழ்வாரிடத்திலிருந்து. அவர் ஒண்ணு இங்க இருந்து திருப்தியா பாடுறதுக்கு தயாராகவே இருக்கல. இப்பவே கொடுத்தா பறப்பு போயிட்டேன்னு தான் சொன்னார். ஆனா நம்ம போல்வாரை திருத்தணும் இல்லையோ, ஆழ்வார் இருந்து உபதேசித்தான நாம திருந்துவோம். அதனால நம்மாழ்வாரை பட்டினி விட்டு நமக்காக பாசுரங்களை பெற்றான். அவர் இனின்னு பாடிட்டு போனவர். கடைசியா 10 திருவாய்மொழி. இனி ஒன்னும் மாயம் செய்யேல் என்னையே உன் திருமார்பத்து மாலனங்கை நின்னானை திருவானை கண்டாய் உன் ஆணை உன் திருவான பெரிய பிராட்டியார் மேல் ஆணை இனி நம்மை ஒன்னும் மாயம் செய்யேல். எத்தனை போக்கு காட்டி 1000 பாசுரம் வரைக்கும் என்ன எழுத்துட்டேன். இனிமே இந்த சம்சாரத்தில் வைக்காரேன்னு கதறினாரோ இல்லையோ. இப்ப அவர் என்ன பிராமணோத்தமரா பிறந்தவரா, சர்வகலாசாலையில போய் முனைவர் பட்டம் பெற்றவரா? நம்மாழ்வார் என்ன பட்டம் பெற்றார்? என்ன அப்படியே இப்ப பிராமண ஜாத்தியில பிறந்து விட்டார்? ஒன்றுமே இல்லை. அவர் எப்படி திருப்பரியட்டம் சாத்திருந்தார்? அவர் திருவண்காப்பு சாத்தின்றிருந்தாரா? அவர் பூணூர் அணிஞ்சிருந்தாரா? ஒன்னு நமக்கு தெரியாது. அவர் வேளாளர் குலத்திலே திருவதாரம் பண்ணினார். 16 வருஷங்கள் வாய் திறந்து பேசவில்லை. மேல 16 வருஷங்கள் ஓஹோன்னு 4 திவ்ய பிரபந்தங்களை பாடிவிட்டார். பெருமானானா வெச்ச கண்ண அவர் திருமேனியை விட்டு எடுக்க மாட்டேங்கிறார். அப்படி இருக்கிற ஆழ்வாரிடத்துல நமக்கு பிரதிபத்தி இருக்கணுமா? இப்படி பிறந்தானா அப்படி வாசித்தானான்னு நாம நினைச்சிருந்தோம்னால் பகவத் அனுகிரகத்துக்கு அது ஹேத்து ஆகாது. இந்த விஷயத்தை துல்லியமா ராமானுஜர் புரிஞ்சுட்டார். ஆகவே ஆசை இருக்குமானால் மோட்சம் உண்டு. ஆழ்வார் அப்படித்தானே பாசுரம் பாடியிருக்கார். என் அவான கடைசியில் சாதித்தாரோ இல்லையோ, சூழ்ந்தகன் ஆழ்ந்துயர்ந்த முடிவில் பெரும் பாழேயோ சூழ்ந்ததனில் பெரிய பரணன் மலர் சோதியோ சூழ்ந்ததனில் பெரிய சுடர்ஞாலம் இன்பமேயோ சூழ்ந்ததனில் பெரிய என் அவாவரச் சூழ்ந்தாயே. அவா என் ஆழ்வார் சொன்னதுதான் அடைவதற்கு துடிப்பு, பெருமான அடையணுங்கிற ஆசை.
அந்த அவாவ பெருமாள் தான் முதல்ல விதைச்சதேவன். ஈர நெல் வித்தி முளைத்து என் நெஞ்ச பெருஞ் செய்யுள் காதல் கடல் வரைய விளைவித்த நம் காரமர்மேனி கண்ணன் தோழி கடியனேன்னு 5ஆம் நம்மாழ்வார் சாதிக்கிறார். ஒரு சின்ன விதைக்கிறா போல ஆழ்வார் திருவுள்ளத்தில் பக்தியை விளைத்து அது காதலை போலே கடலை போல வளர்த்து இனி பெருமானை அடைந்தால் அல்லது நம்மால் நிற்க முடியாது என்கிற அளவுக்கு அவாவை வளர்த்துட்டாரோ இல்லையோ, அந்த அவா இருக்கான்னு தான் பெருமாள் தேடுறாராம். அப்போ ஒரு நம்மாழ்வார் எங்கோ பிறந்தார், எங்கோ வளர்ந்தார், எப்படி இருந்தார், அதீத புண்ணியசாலி. இல்லைன்னா இப்படிப்பட்ட ஒரு பிறவி ஆழ்வாருக்கு கிடைத்திருக்காது. ஆழ்வாருக்கு அவா வளர்ந்தது. அந்த அவாவை பார்த்து பார்த்து ராமானுஷர் புரிஞ்சுட்டார். இனி இந்த ஜெகத்திலே உதவு போவது எது தெரியுமா? பெருமானிடத்தில் ஆசை இருக்குமானால் அர்த்தங்களை எல்லாம் வாரி வழங்குவோம். இந்த எண்ணம் சாமானியத்தில் ஒரு வேதாந்திக்கு வராது. வேதாந்தி நன்கு மெத்த படித்திருக்காரோ இல்லையோ, அதுக்குன்னு ஒரு அகங்காரம் இருக்கத்தான் இருக்கும். ஓஹோன்னு அந்த முரட்டு சம்ஸ்கிருதம் படிச்சிருந்து சாஸ்திரத்தை முழுக்க உள்ளங்கை நெல்லிக்கனி போல படிச்சுட்டாலே அவன் உங்கள்கிட்ட எல்லாம் எதுக்காக பேசணும்? என்னோட வார்த்தை ஆடுவதற்கு யாருக்கு தைரியம் இருக்கோ அப்படி இருக்கிறவா மட்டும்தான் உள்ள வரலாம். ஏன் ஒரு கர்ணன் போட்டிக்கு வரக்கூடாதுன்னு துரோணர் என்ன பேச்சு பேசினார்? அதுக்கப்புறம் தானே ஓஹோன்னு துரியோதனனுக்கு கோபம் வந்து நாட்டை எழுதி வைக்கிறேன்னு சொல்லி எல்லா அனர்த்தங்களும் ஏற்பட்டது இல்லையோ. அப்ப ஒரு அரங்கத்துக்குள்ள நுழையணும்னால் தகுதி இருந்தா தான் விடுவார். அரசனா இல்லாட்டா விடமாட்டா, படிச்சிருக்காட்டா விடமாட்டா, இன்னென்னா இல்லாட்டா விடமாட்டா. ஆனா நம்ம தேசம் அப்படியா? அனைவரும் இந்த தேசத்தை ஆளக்கூடிய மன்னர்கள். அது அன்னிலேருந்து இன்னி வரைக்கும். இன்னைக்கு நாம ஜனநாயகம்னு சொல்லிக்கிறோமே தவிர தசரதன் எப்பவும் மக்களை கூட்டு விசாரிக்காமல் ஒரு முடிவும் எடுக்க மாட்டார். நம்ம நினைச்சுட்டு போவோம் தசரதன் பெரிய ராஜாவா இருந்திருக்கார், அவர் எல்லாத்தையும் தானே தன்னிச்சையா முடிச்சிருவார்னு செய்ய மாட்டார். ராமனுக்கு பட்டாபிஷேகம் உடனே மொத்த பௌர ஜனங்களையும் மந்திரிகளையும் கூப்பிடுறார். நான் பட்டாபிஷேகம் பண்ணலான்னு இருக்கேன், உங்க அபிப்பிராயம் என்னன்னு கேட்கிறார். இதை விட என்ன ஜனநாயகம் இப்போ? இன்னைக்கு யாரும் நம்ம அபிப்பிராயம் அப்படி கேட்கறதா தெரியல. கேட்டாலும் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கேட்கிறான். அதனால அதை காட்டில் இவர் என்ன முடிவெடுக்கணும்னாலும் இவர் கேட்டுட்டு இருந்தாரோ இல்லையோ. என்னத்துக்காக சொல்ல வந்தேன்? அன்றிலிருந்தும் சரி பெருமான் யதேச்சாதிகாரி தான். பெருமாள் எப்போதும் ஜனநாயகத்தை ஒத்துக்கிறதே இல்லை. ஏன்னா அவர் தானே நாயகன். அந்த நாயகனா இருக்கிற பெருமாள் உலகத்துல எல்லாருக்கும் மோட்சம் ஏற்படணுங்கிறதுக்காக பரம வேதாந்திகளை படைக்கிறார். ஆனா அந்த வேதாந்திகளிலே எப்போதும் பெருமானுக்கு எல்லாரும் அடையணும் ஆசை முக்கியம். இந்த அவாவோட ராமானுஜர் எழுந்தருள் இருந்தார். பாலும் தேனபிஷேகமும் பக்தர்களின் காவடியும் பக்தர்களின் காவடியும் பார்ப்பவர்கள் உள்ளமெல்லாம் பரங்கிரி தேவனாகி சின்ன சின்ன முருகா முருகா சுந்தார முருகா செந்தூர் கடற்கரையில் செந்தூர் கடற்கரையில் தேவர்களை காத்திடவே பார்ப்பவர்கள் மனம் மகிழ சூரனை சம்ஹாரம் செய்தாய் சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா ஆண்டவனே அலங்காரனே ஆண்டவனே அலங்காரனே நீ அண்டமெல்லாம் வலமும் வந்தாய் நீ அண்டமெல்லாம் வலமும் வந்தாய் அடியார்கள் காணும் போது ஆண்டியா நீ காட்சி தந்தாய் சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா அப்பனுக்கு உபதேசித்தாய் என் அப்பனுக்கு உபதேசித்தாய் என் அருமை குருநாதனுமை என் அருமை குருநாத
சுவாமிநாத குருவே அப்பா சுவாமிநாத குருவே அப்பா சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா 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 சிங்கார முருகா சேனை கதிபதியை தேவசேனை கதிபதியை சேனை கதிபதியாய் தேவர்களை காத்திடவே